மக்களே, நீங்க இப்போ கேட்க போறது சித்ராவாகிய நான் எழுதின ஒரு அழகான காதல் கதை. நீ தீயா இல்லை தென்றலா. இது முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதை. இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னவென்று மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் நான் செய்யற இந்த வேலை சரியா தவறா, சரியா தான் என் பாதை போயிட்டு இருக்கா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியும். ஓகே மக்களே, கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 13. அபார்ட்மெண்டில் இருந்து கிளம்பிய மது பெங்களூருவின் ரயில் நிலையத்திற்கு வந்து சேர்ந்தாள். பெற்றோர், உடன் பிறந்தோர், உறவென்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லாதிருந்த போதும் கடந்த 4 வருடமாய் தனிமையை அவள் உணர்ந்ததே இல்லை. ஆனால் இன்றோ உயிர் இருந்தும் இதயம் துடித்தும் அவள் நடை பிணமாய் ரயில் நிலையத்தில் நடைபாதை என் 10 நின்று கொண்டிருந்தாள். அவள் கையில் இருந்த பயணச்சீட்டை பார்த்தாள் மது. மும்பை செல்வதற்கான பயணச்சீட்டு அது. ராகவனின் அம்மா விமான நிலையத்தில் அவளிடம் கொடுத்தது. பெங்களூருவில் இருந்து மும்பை அவள் செல்ல வேண்டும் என்பதுதான் லதாவின் உத்தரவு. ஏன், எதற்கு என்றெல்லாம் மது அவளிடம் கேட்கவே இல்லை. தான் செய்வது சரியா என்று கூட மது யோசிக்கவில்லை. யாரிடமும் எதுவும் சொல்லாமல் அடுத்த ராத்திரியில் ஓடி வந்திருக்கிறாள் பெண்ணவள். தான் போகும் பாதை சரியா என்று கூட யோசிக்காமல். எப்படி யோசிக்க முடியும்? அவளுக்கு கட்டளையிட்டது ராகவனின் அம்மா அல்லவா? மின்னலென வந்து நின்றது நடைபாதை என் 10 மும்பை செல்லும் புல்லட் ரயில். தன் பேக்கை எடுத்துக்கொண்டு ரயில் ஏறி தன் சீட்டில் மது அமர ரயிலும் புறப்பட்டது. ஜன்னலோர இருக்கையில் சாய்ந்து அமர்ந்த மது 4 வருடங்களுக்கு முன் நடந்தவற்றை யோசித்தாள். ராகவனின் அரண்மனை அது. அந்த அரண்மனையின் மிகப்பெரிய வரவேற்பறையில் மதுவினுடைய அக்காவின் மாமாவின் சடலம் கிடத்தப்பட்டிருக்க, தனக்கென இருந்த ஒரே சொந்தமும் சடலமாய் தன் முன்னே கிடப்பதை பார்த்து கொண்டே பிரம்மை பிடித்தவள் போல அமர்ந்திருந்தாள் மது. பெரிய வீட்டுக்கு இவ அக்கா வாக்கப்பட்டு போயிருக்கா. இவ தங்கச்சி படிக்கிறதுக்காக வாங்கின கடனை எல்லாம் மொத்தமா கொடுத்துருவான்னு பார்த்தா இப்படி போய் சேர்ந்துட்டாளே என்றபடியே அரண்மனைக்குள் கந்து வட்டிக்காரன் ஒருவன் வர, அவனின் சத்தத்தை கேட்ட பார்த்திபனோ, ஹேய், யார் நீ, வெளியே போயா என்று சொல்லிக்கொண்டே கந்து வட்டிக்காரன் சட்டையை பார்த்திபன் பிடிக்க, அந்த அரண்மனையை சுற்றி வெளிகளை அலைமோதவிட்ட கந்து வட்டிக்காரனோ, ஐயா, எனக்கு சொந்தமான பொருள் ஒன்று இந்த வீட்டுக்குள்ள இருக்கு, அதை எடுத்துட்டு நான் போயிடுறேன் என்று கந்து வட்டிக்காரன் சொல்ல, அவன் சொல்வதை புரிந்து கொண்ட பார்த்திபனோ அவன் சட்டையிலிருந்து கையை எடுத்தான். வாயில் வெத்தலையை மென்றபடியே அந்த கந்துவட்டிக்காரன் சடலத்தின் பக்கத்தில் பிரம்மை பிடித்தவள் போல அமர்ந்திருந்த மதுவின் கைகளை அழுத்த பிடித்தான். அவன் பிடித்த வேகத்தில் மது அணிந்திருந்த கண்ணாடி வளையல்கள் நொறுங்கி அதே இடத்தில் விழுந்தது. அவனை நிமிர்ந்து பார்த்த மதுவோ, கை வலிக்குது, என்ன விடு என்றாள். ஹோய், இனி நீ என்னோட அடிமை. உங்க அக்கா வாங்கின கடனை நீதான் செட்டில் பண்ணணும், வாடி என்று அவளின் கையை கந்து வட்டிக்காரன் பிடித்து இழுக்க, சுற்றி அத்தனை பேர் இருந்தும் யாரும் தன்னை தடுக்கவில்லையே, தன்னை காப்பாற்றவில்லையே. யாராவது தன்னை காப்பாற்ற வருவார்களா? பஞ்சாலியின் மானம் காக்க கண்ணன் வந்தது போல தன்னையும் யாராவது காப்பாற்றுவார்களா என்று நினைத்த அந்த பேதை தன் மணிக்கட்டை பிடித்த கந்து வட்டிக்காரன் கையை தனது இன்னொரு கையால் விளக்க முயற்சித்து கொண்டிருந்தாள். அரண்மனையின் வாயில் வரை அவளை இழுத்து சென்ற கந்து வட்டிக்காரன் சட்டென்று நிற்க நின்றார். யார் சார் நீங்க? ஏன் குறுக்க நிற்கிறீங்க? அவங்க அக்கா வாங்கின கடனுக்கு இவளை இழுத்துக்கிட்டு போறேன், வழிய விடுங்க, விடுங்க சார் என்றான் அவன். முன்னே நின்றிருந்த ராகவனை பார்த்து. பாவாடை தாவணியில் அழுதழுது சிவந்த முகத்தோடு கந்துவட்டிக்காரன் பிடித்ததில் சிவந்த மணிக்கட்டை தன் மற்றொரு கையால் அழுத்த தேய்த்தபடி கண்களில் நீர் பொங்க நின்றிருந்தவளை பார்த்த ராகவனோ, உனக்கு அண்ணி எவ்வளோ கொடுக்கணும் என்று கந்துவட்டிக்காரனிடம் கேட்க,
என்கிட்ட கடன் வாங்கினது இவ அக்கா, அதை இப்போ அடைக்க வேண்டியது இவ தான். இடையில நீங்க யாரு சார் என்று கந்துவட்டிக்காரன் மறுபடியும் மதுவின் கையை பிடிக்க, அவனின் நோக்கம் பணமல்ல மதுதான் என்று புரிந்து கொண்ட ராகவனோ, அவ கைய விடுறா என்று கந்துவட்டிக்காரனை பார்த்து பற்களை நெரிக்க, விட முடியாது, இப்ப என்ன பண்ணுவ என்றபடி ராகவன் முன்னே கந்துவட்டிக்காரன் அவன் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நிற்க, அடுத்த கணம் ராகவனின் துப்பாக்கி கந்துவட்டிக்காரனின் நெற்றி பொட்டில் இருந்தது. ஐயோ சார், சுற்றாதீங்க, நான் விட்டுறேன், அவ கையை விட்டுறேன் என்று மதுவை அவன் விட, மதுவோ ராகவனின் பின்னால் சென்று நின்று கொண்டாள். தன் பின்னால் நடுங்க நின்று கொண்டிருந்தவளை இழுத்து தன் பக்கவாட்டில் தன் கையணைப்பில் நிறுத்திய ராகவனை நிமிர்ந்து பார்த்தாள் மது. எனக்கு சேர வேண்டிய பணம் உன்னை தேடி வரும். இனி இவளுக்கு எல்லாம் நான் தான். இவளுக்கு தொல்லை கொடுக்கணும்னு நினைச்ச உன் நெத்தியில் இருக்கிற துப்பாக்கியில 6 குண்டு இருக்கு, 6ஐயும் உள்ள இறக்கிடுவேன், மைண்ட் இட் என்று ராகவன் கூற, தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டான் கந்துவட்டிக்காரன். அன்றிலிருந்து மதுவிற்கு எல்லாமே ராகவன் தான். அவளிடம் அவன் மணிக்கணக்காய் பேசியதில்லை, பார்த்து சிரித்ததில்லை. அவள் யாரோ இவன் யாரோ என்றுதான் இருப்பான். ஆனால் அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாம் அவள் கேட்காமலேயே செய்து விடுவான் ராகவன். மதுவை ராகவனுக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அவனுடைய விருப்பத்தை அவளிடம் தெரிவிக்கவில்லை. உள்ளூர காதலிருந்தும் அவள் படிப்பு முடியட்டும் என்று காத்திருந்தான் ராகவன். பேதை அவளுக்கும் ராகவனை மிகவும் பிடிக்கும். அவளும் ராகவனிடம் அதை கூறவில்லை. கண்களாலேயே இருவரும் பேசிக்கொள்வார்கள். காலையில் 30 நிமிடம், மாலையில் 30 நிமிடம் அவளோடு அவன் காரில் பயணிப்பான். அந்த அரை மணி நேரத்திற்காக அடுத்து வரும் ஒவ்வொரு நிமிடமும் காத்திருப்பாள் மது. ராகவனும் அப்படித்தான். அந்த கார் பயணம் இன்னும் கொஞ்ச நேரம் நீளாதா என்று கூட மது யோசித்த நாட்கள் உண்டு. அவன் பார்க்காத போது அவனை அவள் ரசித்ததுண்டு. ராகவனின் கூரிய விழிகள், படர்ந்த மார்பு, ஆலை தூக்கும் அவன் வாசனை, இது எல்லாமே மதுவிற்கு பிடிக்கும். ராகவன் என்றாலே மதுவிற்கு கொள்ளை பிரியம். எல்லாம் வயசு கொள்ளார மது, அவனை நினைக்காத, பார்க்காத என்று அவளுக்கு அவளே சில சமயம் கட்டுப்பாடுகளும் விதித்து விடுவாள். அந்த கட்டுப்பாட்டை அவளே மீறியும் விடுவாள். ராகவனை மது காதலித்தால் இப்பொழுது மும்பை ரயிலில் தன்னை தொலைப்பதற்காய் போய்கொண்டிருக்கும் இந்த கணம் வரை மது ராகவனை காதலிக்கிறார். பெங்களூருவில் திவ்யாவோ அன்றைய நாள் முழுவதும் பெங்களூருவை தன் ஸ்கூட்டியிலேயே சுற்றிவிட்டாள். மதுவை எங்கும் காணவில்லை. தேடி தேடி களைத்து போய் அபார்ட்மெண்ட்டுக்கு திரும்பி வந்த மது ஸ்கூட்டியின் கீயை சோபாவின் ஒரு ஓரத்தில் வீசினாள். அவளும் சோபாவின் மறு ஓரத்தில் அமர்ந்து கொண்டாள். மது, எங்கடி போன? திரும்பி வந்துடுடி என்று தனக்குத்தானே புலம்பியவள் தான் அனுப்பிய வாய்ஸ் மெசேஜை வாசு பார்த்தானா என்று மொபைலை எடுத்து வாட்ஸ்அப்பை ஓபன் செய்து பார்த்தாள். வாசு அவளின் மெசேஜை பார்க்கவில்லை. அவனுக்கு வாட்ஸ்அப்பில் கால் செய்து பார்த்தாள். அவன் அதை இப்பொழுதும் எடுக்கவில்லை. இந்த நேரம் பார்த்து வாசு நான் ஏன் போன் எடுக்கல, என்ன பண்றது என்று கூறிக்கொண்டவள் தன் ஸ்கூட்டியின் கீயை எடுத்துக்கொண்டு சஞ்சயின் தங்கை சீதாவின் பொட்டிக்கிற்கு சென்றாள். சஞ்சயின் நம்பர் வாங்கி அவனிடமாவது விஷயத்தை கூறிவிடலாம் என்று முடிவெடுத்து கிளம்பினாள். பெங்களூருவின் ஒரு பிரபலமான தெருவில் 2 மாடி கண்ணாடி கட்டிடம், சீதூஸ் பொட்டிக் என்று பெரிதாக பெயர் பலகை இருந்தது. சீதா ஃபேஷன் டிசைனிங் படிப்பை முடித்ததும் அவள் ஆசைப்பட்டதால் அவளுக்கென ஒரு பொட்டிக் ஆரம்பம் செய்து கொடுத்திருந்தான் ராகவன் ஆரம்பித்து கொடுத்த பொட்டிக்கை 2 வருடத்திலேயே தன் அண்ணனின் பெயரை காப்பாற்றும்படி நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு வந்திருந்தாள் சீதா. நல்ல ஃபேஷன் டிசைனராக சீதாவிற்கு நற்பெயரும் இருந்தது. சீதாவின் பொட்டிக்கின் முன்னே ஸ்கூட்டியை நிறுத்திய திவ்யா
பொட்டிக்கின் கண்ணாடி கதவை திறந்து உள்ளே சென்றாள். திவ்யா உள்ளே நுழைந்ததும் அவளின் கண்கள் சீதாவை அங்கு தேடிக்கொண்டிருந்தது. திவ்யாவின் பக்கம் வந்த அந்த பொட்டிக்கில் வேலை செய்யும் ஒரு பெண், மேம் உங்களுக்கு என்ன வேணும், சாரீஸ் ஆர் சல்வாஸ் என்று கேட்க, அந்த பெண்ணிடம் திவ்யாவோ மிஸ் சீதாவை பார்க்கணும் என்று சொல்ல, அதுவும் ஆஃபீஸ் ரூமில் இருக்காங்க என்று அந்த பெண் சொல்ல, தேங்க்யூ என்று சொன்னபடி ஆஃபீஸ் ரூமை நோக்கி சென்றாள் திவ்யா. எக்ஸ்கியூஸ் மீ என்றபடியே திவ்யா அறையினுள் செல்ல, வாங்க வாங்க திவ்யா என்று சிரித்தபடியே திவ்யாவை வரவேற்றாள் சீதா. சீதாவை திவ்யா இன்றுதான் முதல் முறை பார்க்கிறாள். ஆனால் சீதாவிற்கு எப்படி தன்னை தெரியும் என்று யோசனையுடனேயே திவ்யா அறையினுள் நுழைய, என்ன திவ்யா இப்பதான் இவளை முதல் முறை பார்க்குறோம், எப்படி இவளுக்கு நம்ம பேரு தெரியும் தானே யோசிக்கிறீங்க, சஞ்சய் என்ன சொல்லியிருக்காரு என்று ஒரு மாதிரி சிரித்தபடியே சீதா சொல்ல, திவ்யாவுக்கோ குழப்பம். ராகவனோடு 4-5 முறை கல்லூரியில் சஞ்சயை திவ்யா பார்த்ததோடு சரி, சஞ்சயிடம் அவள் பெரியதாக பேசினது கூட கிடையாது. சஞ்சயை பற்றி வாசு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாள், அவ்வளவுதான். தன்னை சுற்றி என்னதான் நடக்கிறது என்பதை யோசித்து கொண்டே நிற்க, திவ்யா என்ன நின்றுட்டே இருக்கீங்க, அப்புறம் என் அண்ணன் என் பொண்டாட்டியையே நிற்க வச்சு பேசினேன்னு என்னதான் திட்டுவான், உட்காருங்க என்று சீதா ஒரு இருக்கையை நோக்கி கையை காட்ட, ஏன்னா பொண்டாட்டியா, எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகிட்ட மாதிரியே பேசுகிறாளே, அண்ணனும் தங்கச்சியும் சரியான லூசுகளா இருப்பாங்க போல என்று நினைத்தபடியே திவ்யா சீதா காட்டிய இருக்கையில் அமர்ந்தாள். சொல்லுங்க திவ்யா, என்ன பார்க்க வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா என்று சீதா கேட்க, ஆமாம் உங்கள் அண்ணன் நம்பர் வேணும் என்று தயங்கியபடியே திவ்யா கேட்க, வாட், சஞ்சய் அண்ணா நம்பர் உங்ககிட்ட இல்லையா என்று சீதா கேட்க, என்கிட்ட இல்லைங்க என்று திவ்யா சொல்ல, ஓகே ஓகே 1 செகண்ட் இருங்க என்று சொன்ன சீதாவோ தன் மேசையில் இருந்த சஞ்சயின் விசிட்டிங் கார்டை எடுத்து, திவ்யா இந்தாங்க அண்ணனோட விசிட்டிங் கார்டு, இதில் அவனோட நம்பர் இருக்கு என்று சொல்லி விசிட்டிங் கார்டை திவ்யாவிடம் நீட்ட, திவ்யாவும் அதை பெற்றுக்கொண்டாள். அந்த விசிட்டிங் கார்டை ஒரு முறை பார்த்தபல், ஓகே ஓகே சீதா, தேங்க்யூ ஸோ மச், நான் கிளம்புறேன் சொன்னபடியே நாற்காலியிலிருந்து எழுந்து கொள்ள, ஓகே திவ்யா, உங்களை நெக்ஸ்ட் டைம் அண்ணனோட தான் நான் மீட் பண்ணணும் என்று சீதா சிரித்து கொண்டே சொல்ல, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு திவ்யா அங்கிருந்து நகர்ந்தாள். பாய், பார்த்து போங்க என்றாள் சீதா. விட்டு வெளியில் வந்த திவ்யாவோ, விட்டா இவ என்னை இப்போவே கூப்பிட்டு போய் அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவா போல இருக்கே, அவங்க அண்ணனை விட இவ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டவள், ஓகே இப்போ நம்ம பண்ண வேண்டியது சஞ்சய்க்கு கால் தான் என்று சொல்லிவிட்டு தன் கையில் இருந்த கார்டை எடுத்து அதிலிருந்த நம்பரை தன் மொபைலில் சேவ் செய்துவிட்டு சஞ்சய்க்கு தன் வாட்ஸ்அப்பில் இருந்து அழைப்பு விடுக்க, அவன் அவளுடைய காலை எடுக்கவில்லை. ஐயோ, இவனும் என்ன சோதிக்கிறானே என்று சொன்னபடியே இன்னொரு முறை சஞ்சய்க்கு கால் செய்தாள். ஆனால் இந்த முறையும் சஞ்சய் திவ்யாவின் காலை அட்டென்ட் செய்யவில்லை. கனடாவில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் வச்சுருக்காங்களா என்ன? வாசு அண்ணாவும் ஃபோனை எடுக்கல, இப்போ இந்த சஞ்சயும் ஃபோன் எடுக்கல, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என்றபடியே தன் ஸ்கூட்டியில் அமர்ந்து கொண்டாள் திவ்யா. சரி, இன்னும் ஒரே ஒரு தடவை சஞ்சய்க்கு கூப்பிட்டு பார்ப்போம் என்று திவ்யா அவளது ஃபோனை அன்லாக் செய்ய, திவ்யா சஞ்சய்க்கு அழைக்கும் முன்னரே அவன் அழைப்பு வந்துவிட்டது அவளது அலைபேசிக்கு. அவசரமாக அவன் அழைப்பை எடுத்தவள் ஹலோ என்று சொல்லும் முன்னரே அவன் பேச ஆரம்பித்திருந்தான். சொல்லுங்க மேடம், ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, மாமிகிட்ட பேசாமல் இருக்க முடியலையா என்று சஞ்சய் சொல்ல, சஞ்சய் பி சீரியஸ், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று பதட்டத்துடன் திவ்யா சொல்ல, டார்லிங் பி கூல், எனக்கு தெரியுது ஏதோ
அவசரமான விஷயம்னு எனக்கு தெரியுது. இல்லைன்னா என் தங்கச்சியோட பொட்டிக்கை தேடி போய் அவகிட்ட இருந்து என் நம்பரை வாங்கி எனக்கு கூப்பிட்டுருக்க மாட்டேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா என்று சஞ்சய் கேட்க, ஆமாம் ஆமாம் வாசுவோட ஃபோன் என்னாச்சு? நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், அவர் எடுக்கல. மெசேஜ் பண்ணேன், அதையும் அவர் பார்க்கல என்று திவ்யா சொல்ல, அவரோட ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு. அவர்கிட்ட பேசணுமா? அவர்கிட்ட கொடுக்கவா? பட் அவர்கிட்ட பேசணும்னா சில பல மணி நேரங்கள் ஆகும். இங்கே அவர் மயக்கத்தில் இருக்கார். இப்போது ஃப்ரீஸ் மூடில் பயங்கரமான ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கார் என்று சஞ்சய் சிரித்து கொண்டே சொல்ல, ஓகே ஓகே சஞ்சய், நல்லா கேளு. இங்கே மதுவை காணும். எல்லா இடத்துலையும் தேடிட்ட, அவன் எங்கேயும் இல்லை. இதை ராகவன் அண்ணாட்ட எப்படியாவது சொல்லணும். நீ அவர்கிட்ட சொல்லிடு என்று திவ்யா சொல்ல, வாட்? அண்ணியை காணுமா? என்ன சொல்ற நீ என்று சஞ்சய் கேட்க, நான் என்ன இங்கிலீஷ்லயா சொன்னேன்? தமிழ்ல தானே சொன்னேன். அவ எங்க தேடியும் கிடைக்கல. ராகவன் அண்ணாட்ட சொல்லிடு என்று திவ்யா சொல்ல, ஓகே ஓகே, நீ டென்ஷன் ஆகாத, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி ஃபோனை வைத்தான் சஞ்சய். சஞ்சயிடம் விஷயத்தை சொன்ன பிறகுதான் திவ்யாவிற்கு உயிரே வந்தது. வாசு, சஞ்சய், ராகவன் மூவரும் காரில் ஏர்போர்ட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். மது காணவில்லை என்கிற விஷயத்தை ராகவனிடம் எப்படி சொல்வது என்று யோசித்து கொண்டிருந்தான் சஞ்சய். வாசுவோ நன்றாக மயக்கத்தில் இருக்கிறான். எப்பொழுது வாசுவிடம் சொல்லி ராகவனிடம் மது காணவில்லை என்கிற விஷயத்தை சஞ்சயால் சொல்லவும் முடியாது. ராகவன் காரை ஓட்டினபடியே யாருடனோ ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தான். ராகவன் ஃபோனை வைத்ததும் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த சஞ்சய் சீட்டின் நுனிக்கு வந்து அண்ணா என்று அழைக்க, என்ன சஞ்சய் சொல்லு என்றான் ராகவன். அண்ணிய காலையிலிருந்து காணமா? மது இப்போதான் சொன்னா என்று சஞ்சய் சொல்ல, வாட் என்றபடி காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான் ராகவன். இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, ராகவன் எப்படி மதுவை கண்டுபிடிக்கப் போகிறான் என்பதையெல்லாம் நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி.